நான் மத நல்லிணக்கத்துக்கு நிற்கிறேன். எம்மதமும் சம்மதம். மாதா கோயில்லையும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாரு, அம்மன் கிட்டேயும் போய் நெடுஞ்சான்கிழையா பிரார்த்தனை பண்ணுவாரு, முஸ்லீம் மசூதியில போயிட்டு துவா இருப்பாரு. அப்போ அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு செக்குலர் மேன். பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறாரு. தேர்தல் முடிவுகள் நாம் யாரும் எதிர்பார்க்க முடியாத, கணித்திராத, அதிர்ச்சிகரமான முடிவாக தான் இருக்க போகுது. ஒரு 1/3 ஓட்டர்ஸ் ஓட்டு போட வரமாட்டாங்க. பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனால் மேஜர் அண்ட் மெயின் ரீசன் என்னன்னா, 2 கட்சிகள் மேல, திமுக அதிமுக மேல வெறுப்பு, சலிப்பு, கடுப்பு அப்படிதான் பார்க்கணும். இவங்க 2 பேரும் 30 வருஷம் ஆண்டுட்டாங்க. போதாதாங்க ஒரு கட்சிக்கு பரம்பரை ஆட்சியா அப்பா மகன் பேரன் அப்படின்னு வர்றதுக்கு? நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, கொலை பண்ணியிருக்கீங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப எத்தனை பேரை கொலை பண்ணாங்க திமுக ஆட்கள்? அதாவது இவங்கெல்லாம் புத்தர்கள் மாதிரியும் புனிதர்கள் மாதிரியும், திமுகவினர்லாம் உத்தம புத்திரன்கள் மாதிரியும். போன முறை எவ்வளோ பர்சன்டேஜுங்க வித்தியாசம் அதிமுக அணிக்கும் திமுக அணிக்கும்? நீங்கள் சொன்ன 1.5 லட்சம் வாக்குகள் பர்சன்டேஜ்னு பார்த்தா 4% என்னவுதான். கதை கந்தலாயிடுச்சு. கதை முடியும் நேரம் இது திமுகவுக்கு. இதை உணர்ந்துதான் திமுகவுடைய சொம்புகள் அண்டாக்கள்லாம் மக்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சேட்டை துரைமுருகன் இருக்கான் இல்லையா, அந்தாலும் தேர்தல் முடிகிற வரைக்கும் விஜயை திட்டினா வாங்கின கூலிக்கு ரைட், வாங்கின கூலிக்கு மேலேயே கூவிட்டான். இருந்தாலும் முடிஞ்சு 3 நாளாச்சு இன்னும் கூவிட்டு இருக்கான்னா என்ன ஜென்மங்க இதெல்லாம்? சார், இப்போ இந்த 25 லட்சம் ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்ததா சொல்கிறாங்க. 28 லட்சம் சொல்கிறாங்க. இதில் பல பேர் சொல்கிறாங்க எஸ்ஐஆர்னாலன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை சதவீதம் விஜய்க்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை லட்சம் ஓட்டு விஜய்? சரி, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல 28 லட்சம் தான் ஆக்சுவல் ஓட்டு அப்படின்றாங்க. அது உண்மைதான், அது ஃபேக்ட் தான். போன 2021 தேர்தலில் என்டிஏ அதிமுக தலைமையில் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தப்போ அது ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் இது ஒரு கூட்டணி. திமுக கூட்டணி திமுக வெற்றி பெற்றதுக்கு அதிமுகவோட எவ்வளோ கூடுதலான வாக்குகள் வாங்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? 1.5 லட்சம் வாக்குகள். 1.5 லட்சம் வாக்குகள் ஒரு ஆட்சியையே மாற்ற முடியும். ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள எதிர்கட்சி ஆக்க முடியும், எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள ஆளுங்கட்சி ஆக்க முடியும்னா 28 லட்சம் வாக்குகள் புதுசாக வந்திருக்குத. அது எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துன்றது ஒரு காமன் சென்ஸு. 1.5 லட்சம் குட் டூ திஸ். 28 lakhs என்ன பண்ணோம்? பெரிய அதிர்ச்சி. நான் தான் சொல்கிறேன்னே, தேர்தல் முடிவுகள் நாம் யாரும் எதிர்பார்க்க முடியாத, கணித்திராத, அதிர்ச்சிகரமான முடிவாக தான் இருக்க போகுது. பாருங்கள், இது நீங்கள் எழுதி வச்சிங்க. நீங்கள் நிச்சயமாக விஜய்க்கு தாங்க இந்த பெருவாரியான வாக்குகள் போயிருக்கும். எப்படின்றீங்களா? இப்போ போன முறை 73% தான் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம், போலிங் பர்சன்டேஜ். இந்த மிச்சம் இருக்குது பாருங்கள், 73ல் ஒரு 27% யாருன்றீங்க? எக்ஸிஸ்டிங் ஓட்டர் தான். அவங்க புது ஓட்டர் இல்லை, எக்ஸிஸ்டிங் ஓட்டர். அவங்க ஏன் ஓட்டு போட வரல? அப்போ மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக ஒரு 1/3 ஓட்டர்ஸ் ஓட்டு போட வரமாட்டாங்க. பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனால் மேஜர் அண்ட் மெயின் ரீசன் என்னன்னா, 2 கட்சிகள் மேலே, திமுக அதிமுக மேலே வெறுப்பு, சலிப்பு, கடுப்பு அப்படிதான் பார்க்கணும். இவங்க 2 பேரும் 30 வருஷம் ஆண்டுட்டாங்க. போதாதாங்க ஒரு கட்சிக்கு என்ன பரம்பரை ஆட்சியா அப்பா மகன் பேரன் அப்படின்னு வர்றதுக்கு? ஜனநாயகத்தில் மாறணும் இல்லைங்களா? இப்போ இந்த திமுக சார்பாகவே நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை நிறுத்து, உடனே நீங்கள் குறுக்கிட்டீங்க. அப்போ அந்த 1/3 நான் போல்டு ஓட்டர்ஸ் ஆர் who were not coming to booths to vote, நோட்டாவுக்கு போடக்கூட அவங்க விரும்பலை, போடான்ட்டாங்க. அந்த ஆட்களில் பெரும்பகுதி இன்னைக்கு ஓட்டு போட வந்திருக்காங்க. இதுதான் என் கணக்கு. அப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்க ஏற்கனவே திமுக அதிமுக ஆதரவாக ஓட்டு போடணுன்னா ஏற்கனவே போட்டுருவோம். நம்ம
2 கட்சிக்கும் போடாமல் அவங்க வெறுத்து போய் இருக்கிறாங்கனாலே அவங்க இப்போ திருப்பி வராங்க ஓட்டு போடன்னா தட் மீன்ஸ் தே ஆர் சீயிங் விஜய் ஆஸ் ஏ ஆல்டர்னேட்டிவ். ஓகே ஓகே, மாற்றா பார்க்குறாங்க இந்த 2க்குன்றதான் அர்த்தம். ஸோ இந்த ஓட்டு நியர்லி 20% விஜய்க்கு தான் வரப்போகுதுங்க, சாலிடாக வரப்போகுது. ஓகே, திஸ் இஸ் நாட் ஓட் ஃபார் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஆர் நாம் தமிழர். ஏன்னா அவங்கெல்லாம் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸு, அவங்க நிற்கும் போது தானே ஓட்டு போடாமல் இவங்க ஒதுங்கி இருக்காங்க. இப்போ என்ன நியூ ஃபேக்டர்னா விஜய் தான் நியூ ஃபேக்டர். ஓகே, அப்போ அந்த 20% விஜய்க்கு தான் வரப்போகுதுங்க. ரைட். அது இல்லாமல் ஒரு 30 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்ந்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய வாக்காளர்கள் சேருவாங்கல்ல, அந்த புதிய வாக்காளர்கள் யாருங்க? 18 வயசு பூர்த்தியானவர்கள், 19-20 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. இளைஞர்கள், இளைஞிகள், நண்பா நண்பிஸ் தானே எல்லாரும். அப்போ அந்த ஓட்டு வந்து எங்கே போவோன்னு நினைக்கிறீங்க? திமுக அதிமுகவை போவோம். அவங்களுக்கு அந்த அந்த கலாச்சாரமே அவங்களுக்கு அந்நியமாக இருக்கும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு. அப்போ நிச்சயமாக அந்த ஓட்டம் வந்து விஜய்க்கு தான் போவோம். இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளிலிருந்தும் வாக்குகளை அவர் அள்ளி இருக்கிறார், எடுத்திருக்கிறார்னு சொல்ல வேணாம், அள்ளி இருக்கிறார். முக்கியமாக எந்த கட்சி சார் இருக்கும் அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது விசிகா, நாம் தமிழர் தான். எல்லா கட்சியும் பாதிப்பு. அது நம்மளால் அவ்வளோ கணிச்சு நான் மந்திரவாதியோ ஜோசியரோ இல்லை, ஈக்குவலாக பாதிச்சிருக்கோம். ஆனால் அதிகமாக கொஞ்சம் பாதிக்கிறது அதிமுகவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஓட்டு தான் கோர் ஆன்டி டிஎம்கே ஓட்டு. இன்னைக்கு வந்து நான் தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். எடப்பாடி ஃபெயிலியர் ஆயிட்டார். ஏன்னா அதனால தானே அவருக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வந்தது. 10 முறை முயற்சி பண்ண அவரால் திமுக வீழ்த்த முடியல. வித் பிஜேபி, வித்தவுட் பிஜேபி, எல்லா பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை ட்ரை பண்ணாரா இல்லையா? சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோடு இருந்தார். 24 வந்து பிஜேபி இல்லாமல் தனியாக தான் நின்னார். அப்போ வித் பிஜேபி ஆர் வித்தவுட் பிஜேபி என்னென்ன பெர்மிட்டேஷன் போட்டாலும் பழனிசாமியால் திமுகவை தோற்கடிக்க முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ ஜனங்க இல்லை இந்த வாட்டி அவர் தான் ஒருத்தன் எவனோ 5ஆவதும் ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி பொன் குழந்தை வந்து தான் 5ஆவதும் 4 முறை முடிஞ்ச உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ண வேண்டியது தானே. 5ஆவது முறை ட்ரை பண்ணால் அதுவும் பொண்ணாக போச்சான். அதுபோல் 10 முறை தோத்துட்டாரு. இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவனே நம்ப மாட்டான் இவரால் திமுகவை தோற்கடிக்க முடியும்னு. அப்போ திமுகவை தோற்கடிப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட அதிமுக, அதுக்கு ஒரு ஆள் வந்துட்டான், அவன் நம்மளை விட நல்லா திமுகவை எதிர்க்கிறான், அம்பலப்படுத்துகிறான், தைரியமாக ஃபேஸ் பண்ணுறான். போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போது சைலண்ட்டாக இந்த பக்கம் தாங்க ஓட்டு போடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அது ஒன்று. அடுத்தது மைனாரிட்டிஸு. இவ்வளோ நாளாக மைனாரிட்டிஸ் ஓட்டை சிதறாமல் திமுக அள்ளிட்டு இருந்தது. மைனாரிட்டிஸ் ஓட்டுன்றது 20% நியர்லி. அதாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ், முஸ்லீம் மைனாரிட்டிஸ், மத சிறுபான்மையினர், அவங்களுக்கு போக்கிடமே கிடையாது. இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் திமுக, காங்கிரஸ். அப்போ அதுக்கு தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. சாலிடாக 9 வருஷம் இதை என்ஜாய் பண்ணாங்க திமுக. ஆனால் அதில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டார். எப்படி சென்னை மாநகரத்தில் திமுக கோட்டைன்னுட்டு இருந்தாங்க, அதில் பெரிய ஓட்டையை போட்டாங்களோ அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்டு எங்கள் பாக்கெட்டில் தான் நினச்சிட்டு இருந்த திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு விஜய். எப்படின்னா, நான் மத நல்லிணக்கத்துக்கு நிற்கிறேன், எம்மதமும் சம்மதம், மாதா கோயில்லையும் முட்டி போட்டு ஜபம் பண்ணுவார், அம்மன்கிட்டையும் போய் நெடுஞ்சான்கிழையா பிரார்த்தனை பண்ணுவார், முஸ்லீம் மசூதியில் போயிட்டு துவா இருப்பார். அப்போ அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு செக்குலர் மேன். பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறாரு. இவர் எதிர்க்கிறது மற்ற பாஜக இவரை கடுமையாக தாக்குது. அதை மக்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதனால் மைனாரிட்டி அத்தனையும் வந்துடும் ஒரே நாளில் நான் சொல்ல. 50% வந்தால் கூட ஃபினிஷ்டுங்க டிஎம்கே. இப்போ 20%ல் 10% வந்தால ஃபினிஷ்டு. ஏங்க போன முறை வந்து எவ்வளோ பர்சன்டேஜுங்க வித்தியாசம் அதிமுக அணிக்கும் திமுக அணிக்கும்? நீங்கள் சொன்ன 1.5 லட்சம் வாக்குகள் பர்சன்டேஜ்னு பார்த்தா 4% என்னவோ தான்.
கதை கந்தலாயிடுச்சு. கதை முடியும் நேரம் இது திமுகவுக்கு. இதை உணர்ந்து தான் திமுகவுடைய சொம்புகள் அண்டாக்கள்லாம் மக்களை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த தாவேக்காவுக்கு வாக்கு போட்டது கேவலமான விஷயமா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவன்லாம் சோறு தின்றதுக்கு சோறு போட்ட கைக்கு துரோகம் பண்ணிட்டானுங்கன்றாங்க. சொல்லப்போனால் இந்த திமுக வந்து தமிழ்நாட்டு வளத்தை கொள்ளை அடிச்சிருக்கு. மணல்லேருந்து கனிம வளத்திலேருந்து மக்களுக்கு. KN நேரு மேலே என்ன குற்றச்சாட்டுகள்? வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் கண்ட்ரோலில் இருக்கிற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் 2000 போஸ்ட்டை 35 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விட்டுருக்காரு ஒரு வேலையை. உங்களால் போக முடியுமா? என்னால் வாங்க முடியுமா ஒரு வேலைக்கு 35 லட்சம்? ஆக இவ்வளோ கொடுங்காரர்கள், கொடுமைக்காரர்கள் நயவஞ்சகமாக மக்கள்கிட்ட உறுதிமொழியை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, நிறைவேற்றாமல். 1 கோடி பெண்கள் காத்துட்ருக்காங்க கரு கரு கருன்னு. ஏன்னா நீங்கள் வந்து அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் தான் உரிமை தொகைன்னு சொன்னீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு 28 மாதம் கழித்து நைட்டாக என்ன பண்ணீங்க? தகுதி உள்ளன்னு ஒரு வார்த்தையை சேர்த்தீங்க. தகுதி உள்ளன்னு சேர்த்தா 1 கோடி பேர் வெளியே தள்ளிட்டீங்க. அந்த 1 கோடி பேர் என்ன உங்களை வாழ்த்துவாங்களா? அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. எப்படா இவனுங்க நம்ப வச்சு, அதாவது நீங்கள் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்கீங்க. அப்போ திமுக வந்து எல்லாம் ஆல் ரோஸியாக இருக்குது, எல்லா பயனாளிகளும் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நேற்று ஏதோ ஒரு இடத்துல இப்போ ஒரு பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் நான், 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ரைட்டுங்க, ஆனால் என் புருஷன் பாருங்க 1 மணிக்கே குடிச்சிட்டு கிடக்குறான், என் புள்ள போதை போயிடுச்சு, என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு, இந்த 1000 ரூபாய்க்காக நான் திமுகவுக்கு திருப்பி ஓட்டு போடணுமா, தொடரணுமா இந்த அசிங்கம் அப்படின்றாங்க. சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் ஓட்டர்ஸை பாதிச்சிருக்குங்க. சும்மா இவங்க பணத்தை வச்சுக்கிட்டு 1500 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காரு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, இந்த ஓட்டு சதவீதம் உயர்ந்ததுக்கும் ஓட்டு அதிகமானதுக்கும் விஜய் மட்டுமே காரணம் இல்லை. திமுக சொல்கிற மாதிரி விஜய் ஒரு காரணமே இல்லைன்னா நான் சொல்ல. விஜயும் காரணம், மேஜர் ரீசன் அவர் தான். ஆனால் மற்ற சிறு காரணங்கள் வந்து சார் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணது, அப்புறம் பணம் கொடுத்தது. 40,000 ரூபாய் கரூரில் கொடுத்துருக்காங்க 2 கட்சியும் சேர்ந்து. ஒரு ஓட்டுக்கு எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு கேப் புக் பண்ணி போகும்போது அந்த டிரைவர் கரூர்காரு, நான் அவரை பாராட்டினேன். எந்த ஊருப்பான்னு சொல்லி கேட்டுட்டு, பரவாயில்லையே போன வருஷமும் கரூர் தான் ஃபஸ்ட்டு இருந்தது போலிங் பர்சன்டேஜில், இந்த வருஷமும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா, அட நீங்கள் வேற சார், அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது. என்னப்பாண்ண, திமுக சார்பாக செந்தில் பாலாஜி 1/4 சவரன் கொடுத்தாராம் கோல்டு, 6000 ரூபாய் பணம் கொடுத்தாராம். அதிமுக சார்பாக MR பாஸ்கர், விஜய் பாஸ்கர் இருக்காராம, அவர் வந்து 1/2 சவரம் வெள்ளி கொலுசு கொடுத்தாராம், 5000 ரூபாய் கேஷ் கொடுத்தாராம். கணக்கு போட்டு பாருங்க, 40,000 ரூபாய் வருது. யார் சார் வீட்டில் உட்காந்துருப்பாங்க? இதுவும் காரணம், பணம் புகுந்து விளையாடிடுங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் என்னத்தை வேடிக்கை பார்த்தாங்க? நாங்கள் 100 கோடியை பிடிச்சோம், 50 கோடியை பிடிச்சோன்றாங்களா? ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் 214 தொகுதியிலையும் இறங்கி இருக்குங்க. கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் கூட ஒரு ஓட்டுக்கு 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சார் இது எவ்வளோ உங்களுக்கு ஆதங்கமாக இருக்குது? ஏன்னா இதுக்கு நீங்கள் அந்த கட்சியில் தான் இருந்திருக்கீங்க. இது எவ்வளோ ஆதங்கமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஆதங்கம் இல்லை, அவமானமாக இருக்குது. கம்யூனிஸ்டுகள் இந்த அளவுக்கு கேவலமாக போகணுமா? ஒரு MLA ஒரு சட்டமன்றத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னது போக, மக்கள் தீர்ப்பை காசு கொடுத்து வாங்குற நிலைக்கு ஜனநாயகம் இல்லைங்க, இது பணநாயகங்க. அதாவது கன்று குட்டி வந்து பன்றியோடு சேர்ந்தால் என்ன ஆகும்? அதுதான் கம்யூனிஸ்டுகள் நிலை இன்னைக்கு. புரியுது. பன்றி யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம். கன்றுக்குட்டியாக இருந்த கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு பன்றிகளோடு சேர்ந்து பன்றி கூட்டத்திலேயே ஒன்றாயிட்டாங்க. சார் அவங்க சார்பாக நீங்கள் எதாவது பேசுனீங்களா? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க, எதாவது பேசுனீங்களா? என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே, எதாவது கேட்டிங்களா? இல்லை, நான் எனக்கு நண்பர்களாக இருக்கிற சில பேர்கிட்ட பேசினேன்.
அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் கொடுக்கலிங்க, எங்ககிட்ட ஏதுங்க காசு, எல்லாம் மாப்பிள்ளை சார் கவனிச்சிட்டாரு எல்லா தொகுதியும். அவர் எல்லா தொகுதிக்கும் பண்ணதில் இவங்களுக்கும் வந்திருக்கு, அவ்வளோதான். இவங்களா கொடுக்கலையா, ஆக மொத்தம் இவங்க கொடுக்கலையோ அது, ஆனால் இவங்க தொகுதியில் இவங்க வேட்பாளருக்கு ஓட்டுக்கு பணம் போயிடுச்சா இல்லையா? நாங்கள் கொடுக்கலங்க, யாரோ வந்து கொடுத்துட்டாங்கன்னா தடுத்துருக்கணும் இல்லை நீங்கள்? உண்மையிலே தொழிலாளி வர்க்கத்துக்காக நிற்கிறவங்க, மக்களுக்காக நிற்கிறவங்க, ஜனநாயகத்துக்கு நிற்கிறவங்கன்னா நீங்கள் அதை தடுத்து இருக்கணுமே. இப்போ வந்து மாப்பிள்ளை சபரீசன் சார் டீம் கொடுத்துடுச்சு, எங்களுக்கு அதுங்க சம்மந்தம் இல்லைன்னா அதை யாருங்க ஒத்துக்குவாங்க? களங்கம் ஆயிடுச்சு இல்லை? சார் அதே மாதிரி விஜய் மேலே வரக்கூடிய இன்னொரு அவதூறுனா, அவர் அமைச்சரவையை டிசைட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு 2 நாள் அந்த அவதூறு தான் போயிட்டு இருக்கு. இது எப்படி அமைச்சரவை அவர் இப்போ டிசைட் பண்ண மாட்டார். 4ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆளுநர் அவருக்கு அழைப்பு விட்டப்போ அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து அவர் ஆளுநர் வந்து அவரை அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணுங்கன்னு அழைப்பு விடணும், இன்விடேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அமைச்சரவை பற்றிலாம் யோசிப்பார். அவர் ஒன்றும் ஃபூல் இல்லை. கருணாநிதி 1980 ஆட்சி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்பிச்சு ஒட்டுங்க நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சவனோன்ட்டு கடைசியில் எம்ஜிஆரே மீண்டும் ஜெயிச்சாரு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி கருணாநிதி மாதிரி முட்டாள் இல்லை விஜய். விஜய் வந்து எதையும் சரியான டைமில் தான் செய்வார். கட்சி ஆரம்பித்தது கூட கரெக்டான டைமிங்கில் தான் ஆரம்பித்தார். நல்லா ஞாபகம் இருக்கா? அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் ஆரம்பித்தார். அப்போ அவர் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது நான் இல்லைன்ட்டு வெளியே வந்தார், ஞாபகம் இருக்கா? ஸோ இஸ் வெரி பர்டிகுலர். எந்த டைமிங் கரெக்டான டைமிங்கில் ஆரம்பித்தார். 2024 பிப்ரவரி சரியான நேரத்தில் ஆரம்பித்தார். அதனால் நல்லா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு. இது நீங்கள் ஊடகத்தில் இந்த சமூக ஊடகங்களில் பரப்புகிறாங்க இல்லையா, அது ஐடி விங் டிஎம்கே பண்ணுற வேலைங்க. இப்போ தான் ஏஐ இருக்கு இல்லைங்களா, உங்கள் கட்சி கொடியை நான் டிசைன் பண்ணிடலாம், உங்கள் கட்சி படத்தெல்லாம் நான் போட்டுக்கலாம், நான் அசல் மாதிரியே பண்ணலாம் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி. ஸோ அதனால் வந்து அவங்க தான் அதாவது நக்கல் பண்ணுறாங்களாம், தற்கூறிகளாம் அவங்க. இன்னும் முடிவே வரல, அதுக்குள்ளே அமைச்சரவை. அதாவது அடின்றதுக்கு பொண்டாட்டியே காணும், ஆனால் பிள்ளைக்கு நர்சரிக்கு சீட்டு வாங்க போயிட்டான்னான்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னும் ரிசல்ட்டே ஒன்றும் வரல, அதுக்குள்ளே இவங்க அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேலி பொருள் ஆக்கலாம் இல்லை. இவங்க வந்து ஒன்றும் விஷயம் தெரியாத ஆள்பா. தேர்தல் முன்னாலே நீங்கள் என்னென்னவோ பேசுனீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ஓகே, உங்களுக்கு தேவை இருக்குது. தேர்தல் முடிஞ்சாச்சு. அதே மாதிரி தான் இந்த சேட்டை துரைமுருகன் இருக்கான் இல்லையா, அந்தாலும் தேர்தல் முடிகிற வரைக்கும் விஜயை திட்டினா வாங்கின கூலிக்கு ரைட், வாங்கின கூலிக்கு மேலேயே கூவிட்டான் இருந்தாலும் முடிஞ்சு 3 நாளாச்சு இன்னும் கூவிட்டு இருக்கான்னா என்ன ஜென்மங்க இதெல்லாம். இப்போ தேர்தல் முடிஞ்சு மக்கள் தீர்ப்பு வந்தாச்சு, எது வந்தாலும் நம்ம ஏற்று தானே ஆக போகிறோம். சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் we have to accept it. நீதிமன்ற தீர்ப்பை கூட எதிர்த்து மேல்முறையீடு போயிடலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் வர்ற மக்கள் தீர்ப்பை சலை வணங்கி ஏற்று தான் ஆகணும். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆனால் இதெல்லாம் கவலைப்படாமல் எனக்கு விஜயை துவேஷம் பண்ணணும். அதை விட இன்னொன்று, ஆஸ்திரேலியாவுக்கு 4ஆம் தேதி விஜய் போகிறாருன்னு தனி விமானத்தில் அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு செய்தியை போட்டு திமுக மாதிரி கோயம்பல்ஸ் ஆட்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். காமராஜரை பற்றி இன்றைக்கி இவங்க இவ்வளோ பெருசாக பேசிக்கிறாங்க, காமராஜர் வந்து எங்களுக்கு இதுன்றாங்க. ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர்னு எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அதாவது எலிசபெத் மகாராணி, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எலிசபெத் மகாராணி வந்து வந்தாங்க, இறந்துட்டாங்க இல்லையா இப்போ அவங்க, குயின் எலிசபெத். அவங்க வந்தாங்க சென்னைக்கு வந்தப்போ, இங்கே பெயின் ஸ்கூல் இருக்குல்ல, இந்த பெயின் ஸ்கூலில் தான் நான் போய் நின்று பார்த்தேன். அப்போ நான் சிறுவன். அப்போ தான் அந்த முதலமைச்சராக இருந்தவர் புரோட்டோக்காலில் கூட வரணும், காமராஜர் அப்போ சீஃப் மினிஸ்டரு. அப்போ இவனுங்க கற்பனையாக ஒரு இதை உலா விட்டானுங்க கதையை. என்னென்னா திமுக காரன் எதிர்கட்சி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா வந்து அவங்க ரூம்லேருந்து இறங்கி வராங்களாம் மகாராணி. வரும்போது காமராஜர் உட்காந்துருக்காங்களாம். அவர்கிட்ட ஆர் யூ ரெடின்னு கேட்டாங்களாம், நீங்கள் தயாரான்னு கேட்டாங்களாம்.
இவர் அதை சரியாக புரிஞ்சிக்காமல் அவர் படிப்பு இல்லை ஆங்கில அறிவு தெரியாததால நோ ஐ எம் நாடார்னாராம். அதாவது ஐ எம் ரெட்டின்னு கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு அப்படிலாம் நக்கல் பண்ணி பொய் செய்தியை சிறுமைப்படுத்தியவர்கள் தான் காமராஜரை திமுகவினர். அதனால் விஜயை இவங்க சிறுமைப்படுத்துறதுலாம் ஆச்சரியப்படவே வேணாம். பொய்க்கதைகளை சொல்வது, கற்பனை கதைகளை அப்படியே பரவ விடுவது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் 4ஆம் தேதிக்கு மேலே அடங்கிடுவாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், இதோட முடிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, அவதூறுன்னு சொல்லும் போது தான் நம்மளோட இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கார் மேலே அவர் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. விஜய் ரசிகர்கள் தான் காரணம், தாவேகா தொண்டர்கள் தான் காரணம்னு ஒரு நியூஸ் போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? சாங்க ஜேம்ஸ் வசந்தன்ற ஒரு முன்னாள் இசையமைப்பாளர் தான் இப்போ கலைஞர் டிவிலையும் இதுலேயும் இருக்கார் போல இருக்கு. சரி, எங்கே வேலை செய்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தானே பேசி ஆகணும். அவர் சமீப காலத்தில் தாவேகா தலைவரையும் விஜயையும் கண்ணாபின்னான்னு பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். அது அவருடைய தனி மனித சுதந்திரம், பேச்சுரிமை இருக்குது, அவர் பேசுகிறாரு. ஆனால் ஏதோ ஒரு யாரோ பண்ணியிருக்காங்க மிஸ்கிரியன்ஸ், விசமிகள். அதை யார் பண்ணாலும் தப்புங்க. ஒரு ஆளுடைய கார் கண்ணாடியை உடைக்கிறதெல்லாம் தப்புங்க. ஆனால் யார் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்காம ஊர்ஜிதப்படுத்தாமல் நான் இவங்களை எதிர்த்து பேசினேன் அதனால தான் வந்தேன். அப்போ விஜய் எதிர்த்து ஊரே பேசிகிட்டு இருக்குது. அப்படி நம்ம சொல்லிட முடியுமாங்க? அதனால் வந்துங்க அவர் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. அது தாவேக்கா தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னார்னா அவர் உண்மையிலே தப்பு பண்ணுறாரு. போலீஸ்க்கு கேஸ் கொடுத்துடணும், அவ்வளோதான். லெட் த போலீஸ் என்கொயர். சிசிடிவிலாம் இருக்குது, சிசிடிவியை பார்த்து யார் பண்ணால் என்னான்னு பிடிச்சி விசாரிக்கிட்டோம், தண்டிக்கிட்டோம். ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த ஒரு சம்பவத்தையும் தாவேக்கா தான் பண்ணிச்சுன்னா, நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, கொலை பண்ணியிருக்கீங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ எத்தனை பேரை கொலை பண்ணாங்க திமுக ஆட்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். என்னவோ அதாவது இவங்கெல்லாம் புத்தர்கள் மாதிரியும் புனிதர்கள் மாதிரியும், திமுகவினர்லாம் உத்தம புத்திரன்கள் மாதிரியும், தாவேக்காம தான் எதிர்கட்சிகள் தான் தப்புன்னு பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க பண்ண எல்லா கில்மா விதியும் நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி என்னவோ அப்படியே சும்மா எல்லாம் ஸ்டாலின் பெரிய சிறந்த தலைவர், உதயநிதி வருங்கால தலைவர். என்ன ஆட்டம் போட்டிருக்கீங்க நீங்கள், என்ன பண்ணியிருக்கீங்க, கண்ணால் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ரொம்ப புனிதர்கள் மாதிரி பேசினா என்னை போல் எவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில். அதனால் இதெல்லாம் அவதூறுங்க. அவங்களுக்கு விஜய் என்ற நபர் தங்களுக்கு எதிராக வந்தது அரசியலில். அவர் இனி இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாங்க. அடுத்து 25 வருஷத்துக்கு விஜயை சுற்றி தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்குங்க. ஓகே, நீங்கள் எழுதி வச்சிங்க. ஓகே ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொன்று காண சொல்லி நன்றி சார்.